ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவாஸ் சென்னை சமையல். இன்றைக்கி சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரைக்காய் கூட்டு, பாட்டில் கார்ட் கூட்டு. இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் பி ரொம்ப நிறைஞ்ச சத்துள்ள ஒரு ஐட்டம். இது வந்து நம்ம கூட்டாக செஞ்சு சாப்பிட்லாம், பொரியலாக செஞ்சு சாப்பிட்லாம். இது ரொம்ப நீர்ச்சத்து நிறைந்த ஒரு இது. யூரினரி ப்ராப்ளம் எல்லாம் சீக்கிரமாக க்யூர் பண்ணோம். இதை அதிகமாக சாப்பிட்றது மூலம் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்ணலாம், வெயிட் லாஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சுரைக்காவை எடுத்து தோல் சீவி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஐம்பது கிராம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பை க்ளீன் பண்ணி கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற போட்டு அதுக்கப்புறம் வேக வைக்கும்போது சீக்கிரமாக வெந்துடும், உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். இதோட கூட நம்ம தக்காளி, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். போட்டு க்ளோஸ் பண்ணி 2 விசில் வர்ற மாதிரி வச்சுக்கலாம். லிட்டை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மஞ்சத்தூள் போட்டுட்டு பருப்பு வேகிறதுக்காக நம்ம 2 விசில் வச்சுக்கிறோம். ரெண்டு விசில் வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசிலில் இருக்கிற அந்த ஏர் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து அதை கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு கடைஞ்சிக்கோங்க. பருப்பை முன்னாடியே கடைஞ்சிக்கோங்க. இப்போ பொடியாக நறுக்கின சுரைக்காவை அதில் போட்டுக்கலாம். மறுபடியும் ஒரு விசில், அதாவது இது ரொம்ப வெந்துடக்கூடாது, நமக்கு வாயில் கடிப்படுற மாதிரி இருக்கணும். அதோடு கூட சாம்பார் பொடியும் போட்டுட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் வர்றதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷம் இதுவானால் போதும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு நான் ஒரு வெங்காயம், கொஞ்சம் கார்லிக்கு, பூண்டு நசுக்கினது, ஒரே ஒரு சிவப்பு பச்சை காஞ்ச மிளகாய் 1, கருவேப்பிலை கொஞ்சம், எல்லாத்தையும் எடுத்து தாளித்து அந்த இதில் கொட்டிடணும். அவ்வளோதான். சொல்ல மறந்துட்டேன், உப்பை முன்னாடியே நீங்கள் போட்டுக்கோங்க. சுரைக்காய் போடும்போதே நீங்கள் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா சுரைக்காயிலையும் உப்பு ஏறிடும். வெந்துருச்சு. இதில் கடாயை வச்சு அதில் 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு கடுகு உளுந்து போடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, நறுக்கின வெங்காயம், நசுக்கின பூண்டு, காஞ்ச மிளகாய், இது எல்லாத்தையும் போட்டு தாளித்து அந்த குழம்புல கொட்டிடுங்க. கொட்டி ஒரே ஒரு அரை நிமிஷம், ஒரு 30 செகண்ட் சூடானால் போதும். நீங்கள் சுரைக்காய் போடும்போதே எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியும், நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும், சாம்பார் மாதிரி வேணும் அப்படின்னா அப்படியும் போட்டுக்கலாம். இல்லை கெட்டியாக சுரைக்காய் கூட்டு மாதிரியே நான் சாப்பிட போகிறேன், அது வேறு ஏதாவது இதுக்கு சைட் டிஷ் மாதிரி வச்சு சாப்பிட போடுறதுனாலும் சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், சாப்பாடுக்கு வச்சு சாப்பிட்லாம், தோசைக்கு வச்சு கூட சாப்பிட்றாங்க நிறைய பேர். ஆனால் இது ரொம்ப நல்லது. வாரத்தில் ஒரு நாள் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். நல்ல யூரினரி ப்ராப்ளம் எல்லாம் நமக்கு கிளியர் ஆகும். சுகர் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சுவையான சுரைக்காய் கூட்டு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நன்றி சொல்கிறேன். எனக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.